குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ புதன் பகவானே போற்றி போற்றி. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 6/5/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 23ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:55க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 6:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 வரை மூலம், பின்பு பூராடம். நாம யோகம் இன்று இரவு 11:43 வரை சித்தம், பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 6:37 வரை பாலவம், பின்பு இரவு 7:29 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 2:31 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று பிற்பகல் 2:31 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வியாபார பணிகளை செய்ய ஏற்ற நாள். கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். கலை தொடர்பான வேலைகளை கவனிக்க நல்ல நாள். வீடு தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:46 முதல் 6:27 வரை மேஷ லக்னம். 6:28 முதல் 8:21 வரை ரிஷப லக்னம். காலை 8:22 முதல் 10:27 வரை மிதுன லக்னம். 10:28 முதல் மதியம் 12:38 வரை கடக லக்னம். 12:39 முதல் 2:44 வரை சிம்ம லக்னம். 2:45 முதல் மாலை 4:44 வரை கன்னி லக்னம். 4:45 முதல் 6:44 வரை துலாம் லக்னம். மாலை 6:45 முதல் 8:49 வரை விருச்சிக லக்னம். 8:50 முதல் இரவு 11:01 வரை தனுசு லக்னம். 11:02 முதல் காலை 1:07 வரை மகர லக்னம். 1:08 முதல் காலை 3:01 வரை கும்ப லக்னம். 3:02 முதல் 4:42 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அந்தந்த நாளுக்குரிய கிரக மந்திரங்களை சொல்லி நீங்கள் வேலையை செய்தால் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் குறைந்து அந்த கிரகம் உங்களுக்கு பலமாக மாற வாய்ப்புகள் உண்டு. யார் ஒருவர் தன்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்பது நவ கிரகங்களினுடைய வாக்கு. ஆக புதன் பகவானை வணங்குங்கள், நல்லருள் பெறுங்கள். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்.
தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவியை அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். கோச்சாரத்தின்படி 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று பொறுமையாக யோசித்துதான் முடிவு எடுக்கணும். கடன் வாங்கி எந்த முதலீடுகளும் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஒரு சிறு தொகை கூட முதலீடு செய்ய வேண்டுமானால் பல முறை யோசிக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு மிக மிக பெரிது. மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு நல்ல உழைக்கக்கூடிய திறன் உண்டு. அப்படி திறமையாக சம்பாதித்த பணத்தையோ அல்லது பிறரிடத்தில் கேட்டு வாங்கிய பணத்தையோ மிகச் சரியான இடத்தில் முதலீடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். தந்தை இடத்துல சூழ்நிலைகளுக்கு தெரிந்து கொண்டு பேசுதல் நல்லது. பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் ராசியில் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்வார். சூரிய பகவானோட புதன் பகவானுடைய இணைவும் இருக்கு. அவர் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியினுடைய அதிபதி, கன்னியினுடைய அதிபதி புதன் பகவான். ஆக சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை மிகச் சரியான ஒன்று, பொருந்தக்கூடிய ஒன்று. இருந்தாலும் சில நேரங்களில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சற்று பின்னடைவை கொடுத்து விடும். ஆகவே ரொம்ப ரொம்ப கவனித்து நடக்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தெரிந்தாற் போல் நடந்து கொண்டால் பேசினால் நல்லது. உங்களோட இருக்கக்கூடிய நபர்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. வெளியூர்களுக்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தது அப்படின்னா அதை பத்தி ரொம்ப ஆழமா அதிகமா யோசிச்சுட்டு இருப்பீங்க. போற வேலை நடக்குமா, இல்ல அங்க ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நினைக்கிற மாதிரி காரியங்கள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பல வகை பல கோணங்கள் உங்களுக்கு யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. புதுவிதமான சிந்தனைகளை செயல் வடிவத்துல கொண்டு வரன்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும். யோசிச்சுட்டே இருந்தா வேலைக்காகாது. நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு தயாராகணும். குடும்ப சூழ்நிலைகளை நல்ல விதமாக பார்த்துக்கணும். குழந்தைகளையும் சரி, உங்களுடைய துணைவருடைய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. மேஷராசி அன்பர்களே, ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாட்டோட இருங்க. குடும்ப நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. எதிலும் மனதில் திடம் வேண்டும். மனதளவில் எண்ணங்கள் தெளிவாக இருத்தல் நல்லது. அப்போதுதான் உங்களால் வியாபாரத்தையும் சரி, நீங்க செய்யற தொழிலையும் கவனிக்க முடியும். இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இருக்காது, கவலை வேண்டாம். ஆனால் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில குரு பகவானுடைய ஓரையிலும் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம்.
பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. யோசித்துதான் செய்யணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. யாரை நம்பணும் நம்பக்கூடாதுங்கிறது தெளிவு வேணும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். நட்பு பற்றிய விவரங்கள் உண்டாக்கும். சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதிலும் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு கவனம் என்பது அதிகமாக இருக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது. சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராசியில இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள்ல கவனமாக செயல்படுறது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனக்குழப்பத்துக்கு உள்ளாவீங்க. வேலை, விளையாட்டு இது சம்பந்தமான விஷயங்கள நாட்டம் குறையும். கண்ணுக்கு எதிர்க்க வேலைகள் நிறைய இருக்கும். இருந்தாலும் அதனை புறக்கணிப்பீங்க. சரிவர உங்களால சில காரியத்தை செய்ய முடியாமல் கூட போகும். வேலைகள் அவ்வளவு இருக்கும். இருந்தாலும் அதை முன்னெடுத்து செய்யறதுக்கான எண்ணங்கள் வராது. சில நேரம் உடல் சோர்வு இருக்கும். மனக்குழப்பங்கள் உண்டாகும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்காதுங்க. வேலை வியாபாரத்துல இருக்கிறவங்க உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைகள் சரிவர நடக்குமானா இருக்காது. வேலைகள் நடக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதமா இருக்கும். நினைக்கிற மாதிரி நேரத்துக்கு முடிக்க முடியாது. நேரம் தவறி சில காரியத்தை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கிறதுனால புது விஷயங்களை எடுக்க வேண்டாம். பழைய வேலைகளை மட்டுமே கவனிங்க. அரசு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். உடல் சோர்வு, மனக்கவலைகள், உடல் அசதி, தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் உருவாக்கி தோன்றி மறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப நபர்களிடத்துல பக்குவமாக பேசணுங்க. சில நேரம் உங்களுடைய பேச்சுக்கள் தான் உங்களுடைய வியாபாரத்தை கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்புடையதாக இருக்காது. நீங்க ஒண்ணு பேசுவீங்க, வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வேறு விதமாக பேசுவாங்க. ஆக பேச்சினால் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க. புதிய அனுபவங்கள் இருக்கும். வெளியில சமூக வேலைகளை ஈடுபடுறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தெய்வம் சம்பந்தமான விஷயங்கள்ல கூட நாட்டம் இருக்காது. கோவிலுக்கு போலாம் நினைப்பீங்க, கோவிலுக்கு போக முடியாது. வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமை நிதானம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நன்மையை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, அதிலும் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு காரியம் எடுக்கும் பொழுதே அதனுடைய லாப நஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கவனமா இருக்கணுங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. எச்சரிக்கை என்பது அவசியம். மிருகசிரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2ஆம் பாதங்கள்ல உள்ளவர்களுக்கு வேலையில ஈடுபாடு இருக்காது. வேலைகளை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கும். நினைச்ச மாதிரி காரியங்கள் இருக்காது. தாமதமாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமன்றதுனால இந்த காரியங்கள் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கும். எதுக்கும் அவசரப்படாதீங்க. அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கேர்ஃபுல்லா இருங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்கு வருங்க. யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த நபர்களிடம் பேசி சமாதானமாக்கி உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாள் என்ன கிடைக்குமோ அதை வைத்து சமாளிப்பீர்கள். ஆக நெருக்கடிகள் என்பது இருக்காது. கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களிடத்தில் சற்று கனிந்த மனதோடு
மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் சற்று குறையும். மன சங்கடங்கள் அகலும். நண்பர்களால அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வழக்கு வம்புகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். உடன் பிறப்புகளால ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வருமானமும் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, பெற்றோர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். மன குழப்பத்துல இருந்தா கூட தெளிவு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உடன் பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலோ ஏதாவது ஒன்றில் பிரதிபலிக்கும். உங்களுக்கு யாருமே இல்லை நீங்க நினைக்க வேண்டாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல சப்போர்ட் இருக்கும். கூட பிறந்தவங்க ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. ஃபேமிலியில உங்களுக்கு எல்லாருமே மதிப்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு வரவேற்பு அதிகம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அலுவலக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரிய சம்பந்தமான பேச்சுக்கள் தொடருங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக சீக்கிரமாக நடக்கும். எது எப்ப நடக்கணும்ன்றது இறைவனுடைய விதி அமைப்பு. ஆக அவர் நினைக்கும் பட்சத்தில் உங்களுக்கான செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி மீதி வெற்றியாகவே அமைய போகுது. மாணவ மாணவிகள் படிப்பில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்வீங்க. பேங்க் ஒர்க் தொடர்பான வேலைகளுக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். அக்கவுண்ட்ஸ் சம்பந்தமாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா பேங்க்ல ஏதாவது ஒரு துறையில இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அனுகூலமான சாதகமான நல் வாய்ப்புகள் உண்டு. வேலை வியாபாரம் கை கொடுக்கும். வருமானம் வரும். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பொருட்கள் காணல அப்படின்னாலே அரைக்காசமாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா போதும், தொலைந்த பொருள் மீண்டும் வந்துருங்க. வர்த்தக துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்துல ஏற்றம், வருமான உயர்வு, வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல வெற்றியும் பெறுவீங்க. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தேவைக்கேற்றாற்போல் செலவு செய்து பிறகு அதனை சேர்த்து வைப்பீர்கள். முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகலாம். இதுநாள் வரையில் நீங்கள் பெற்ற விஷயங்களை அனுபவத்தை கொண்டு ஒரு புது விஷயங்களை தொடங்க காத்திருப்பீர்கள். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதிலும் 3, 4 பாதங்கள் இருக்கிறவங்க மன கவலைகள் குறையுங்க. தேவையற்ற எண்ணங்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வழிபாடு நல்லது. வைத்தீஸ்வர அஷ்டகத்தை பாராயணம் செய்தால் நன்மைகள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக ஆதாயம் ஏற்படும். கூட்டாளிகளோடு நல்ல சமரசமான போக்கு இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் பிரம்மாண்டமாக நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தெய்வீகத்தின் தன்மை வெளிப்படலாம். கூடுமான வரையில் கையில் பணப்புழக்கம் இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது மனசுல நல்ல எண்ணங்கள் உருவாகும். எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிடுவீங்க. கரெக்டா உங்களுடைய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேலைகள் நடக்கும். மற்றவங்களுடைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் உதவின்னு வந்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்க பலமா இருப்பீங்க. உங்கள் மீது எந்த விதமான குறையோ மற்றவர்களால் சொல்ல இயலாது. பிறருக்காகவே உழைக்கக்கூடியவங்க கடகராசி என்பர்கள். வெளியில பேசுறதுதான் கொஞ்சம் கடினமா இருந்தா கூட மனதளவுல குழந்தைங்க பூ மாதிரியான மனசு உங்களுக்கு. உங்களுடைய ராசியினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னாக்கா நண்டு. அந்த நண்டு அப்படிங்கிறது மேல ஓடு ரொம்ப ஹார்டா இருக்கும், ஆனா உள்ள ரொம்ப மிருதுவானது. மனது குழந்தை போல இருக்கும் உங்களுடைய ராசிக்கு. ஆகவே கடகராசி என்பர்கள் பொது நலம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பொது ஜன விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. நல்ல தெய்வீக குணம், தெய்வ குணம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. புதிய புதிய பொருட்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அதாவது ஆடை ஆபரணங்கள் ஆகட்டும்,
வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்காக புதுசா வாங்குவீங்க. வழக்குகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்புன்றது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, உங்களுடைய துணைவருக்காக முன்னின்று எல்லாரையுமே வழி நடத்துவீங்க. கருணை உள்ளம் இந்த நாள் வெளிப்படலாம். வியாபாரத்துல சிறந்தவர்களாக இருக்க முடியும். முதலீடுகள் அதிகரிக்கும். எந்த பிசினஸ் பண்ணா லாபம் வருங்கிறத கால்குலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் நிச்சயம் கிடைக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்கள் படிக்கக்கூடியவங்க அடுத்த கட்ட முயற்சிகள் நடக்குங்க. படிப்புல வரக்கூடிய சில போட்டித் தேர்வுகளை சமாளிப்பீங்க, சந்திப்பீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை ரொம்ப அழகா கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. ப்ரீ பிளான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு, வேடிக்கை சார்ந்த விஷயங்களையும் நாட்டம் இருக்குங்க. வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க சில நேரம் அசௌகரியம் இருந்தாலும் பெரிதுபடுத்தாம அதை சகித்து கொள்ளக்கூடிய மன அமைப்போடு இருந்தால் நல்லது. அவ்வப்போது சில நேரம் சளி போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். கடகராசி என்பர்கள், நீர்காரகனான சந்திர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. அதே போல வண்டி வாகன பயணங்களினாலும் ஒரு சிலருக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. தெய்வ அனுகூலம் ஏற்படும். உடல்நிலை, மனநிலை எல்லாமே சரியாகுங்க. அலுவலக காரியங்கள்ல வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. எதையும் நேர்மையாக செய்தாலே நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்தலாங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் உண்டு. மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அக்கறை இருக்குங்க. நிறைய பொருள் விற்பனையை விரும்புவீங்க. மக்கள் வரத்து கூடுதலாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரம் நடக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அரசாங்க வேலை, உத்தியோகத்தில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். வாய்ப்புகளுக்கு இறைவனுக்கு நன்றி தெரிவிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். விரையாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய பாவகத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. உங்களுடைய பேச்சுக்கள் சற்று நிதானத்தையோடு இருக்கணும். அதிகமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பொறுமையும் விவேகமாக நீங்க பேசுனீங்க, சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா நல்ல மதிப்பு, மரியாதை உங்கள் மீது அதிகமாக இருக்குங்க. யாரெல்லாம் உங்களை பத்தி தெரியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட உங்களுடைய செயல்களும் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய புகழும் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்வீங்க. எதை அடையணுமோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஆசைகள் கைகூடி வருங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமா சிறப்பா நடக்க போகுது. சிம்மராசி அன்பர்களுக்கு, வியாபாரத்தை கவனிக்கிறவங்களுக்கு புது புது விஷயங்கள், நிறைய ஐடியாக்கள் வரும். எதை எப்படி செஞ்சா மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், வருமானம் அதிகமாகும், மக்களுடைய வரத்தை அதிகரிக்கிறது, உங்களுடைய பொருளாதார நிலையை மேன்மைப்படுத்துறது பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி பொது காரியங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக்குவீங்க. பிறருக்கு உதவி செய்தல மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களால முடிந்த யதாசக்தி தான தர்மங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதிலும் இந்த கத்திரி தோஷ காலம் நடந்துட்டு இருக்குது. மே 4ஆம் தேதி தான் தொடங்கியது கத்திரி என்று சொல்லக்கூடிய தோஷ காலம். ஆக இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்குங்க. நீர், பெரும்பாலும் தண்ணீர் கொடுக்கலாம், மோர் வாங்கி கொடுக்கறது, இல்ல ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஒரு பழச்சாறு வாங்கி கொடுக்கறது, பழங்கள் வாங்கி கொடுக்கறதுன்னு நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்கள் நன்மையை தருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பாண்டிங் நல்லா இருக்கும்.
உதவி செய்யாதவங்க கூட உங்களுக்கு முன்னாடி வந்து உதவி செய்வாங்க. மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் ஆகட்டும், சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது ஒண்ணு செய்றீங்க, ஸ்மால் ஸ்கேல்ல பண்றீங்க, சிறிய முதலீடுல பண்றீங்க, சொந்தமா செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நினைத்து வழிபாடு செய்து பிறகு நீங்கள் வேலைகளை தொடங்கினால் நிச்சயம் கைகூடும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது வீடு மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். லாபத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இறைவனுடைய திருப்பெயரினால் நாமத்தினால் செய்தீங்கன்னா அதற்கான பலன் மிக அதிகம். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கோங்க. நெருக்கம் உண்டாக்கும். மன கவலைகள் நீங்கும். குழந்தைகளுடைய சுப விசேஷ காரியங்களை நடத்துறதுக்கான பாக்கியம் உண்டு. புதிய வேலை தொடங்கணும்னு நினைப்பீங்க. புதிய முயற்சிகள் கைகூடி வரும். வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்கள கட்டுப்பாடு இருக்கணும். வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க முடியுங்க. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்க சூரிய பகவானுடைய உரைய முயற்சி பண்ணுங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கொடுங்க. கௌரவமா இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாத்திருவீங்க. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு செயல்படக்கூடிய வேலைகள்ல ஆர்வம் உண்டாக்கும். வியாபாரம் நடக்கும். கைத்தொழில் மேன்மை பெறும். வருமானம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மன கவலைகள் தீருங்க. வருத்தமில்லாத நாளா இருக்கும். சந்தோஷம், குதூகலம், தெய்வ கடாட்சம் அதிகரிக்குங்க. Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். பெரியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நீங்க செய்யற வியாபாரத்துல நல்ல ஆலோசனைகள் உண்டாக்கும். குடும்ப ஒற்றுமை மேன்மையாக இருக்குங்க. மனசுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய நல் ஆதரவின் மூலம் அவர்களுடைய நல் ஆசையின் மூலம் வேலைகளை தொடங்குங்கள். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படுங்க. லாபாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் தனுசு ராசியில. அதனால பூர்வீக சொத்துக்கள்னால சின்ன சின்ன வகையில அலைச்சல் இருக்கும். சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த வேலைகள் கொஞ்சம் ஸ்ரத்தையோட முழுமையான ஒரு ஈடுபாடோட சிந்தித்து செய்தால் நன்மைகள் உண்டு. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் இருக்கும். சொந்தமா இடம் வாங்கி விவசாயம் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குங்க. கால்நடை பராமரிப்பு பணிகள் மேன்மையை தரும். கால்நடை வைத்து வியாபாரம் செய்யறவங்க பால் பொருட்கள் மற்றும் விவசாய ஈடு பொருட்கள், அதாவது உரத்துக்கு உண்டான பொருட்கள், மருந்து, உரம் சார்ந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல அனுகூலம், வருமானம் கிடைக்கும். கைமேல் பலன் கிடைக்குங்க. வண்டி வாகன பயணங்களினால் லாபம் ஏற்படும். தெய்வ கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குகிறீர்கள் கன்னிராசி அன்பர்களே. எதை செய்தாலும் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் தொழிலில் நல்ல லாபத்தை பெற முடியும். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சுய தொழிலா இருக்கட்டும் அல்லது கூட்டு தொழில் செய்றீங்க, வர்த்தகம் அதாவது பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள், உணவு சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு நன்றாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளினால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி சூழ்நிலைகள் உங்களுக்கு வேலைகள்ல சாதகமாக இருக்குங்க. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த வேலைகள் செய்தாலும் பிறர் அறியாதபடி செய்தால் நல்லது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெருமாள் கோவில் சென்று ஆலய வழிபாடு செய்வது, ஆன்மீக எண்ணத்தை வளர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகும். மன ரீதியாக தைரியமா இருப்பீங்க. வீட்டுல பெரியவங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளையும் மாடிஃபை பண்ணுவீங்க. நீங்க நினைக்கிற வேலைகள் இன்னைக்கு ரொம்ப ஸ்ரத்தையா நடக்குங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. தொட்ட காரியம் துலங்கும். வேலை ஆட்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் உயரும்.
படிப்பில் அதிகபட்ச நல்ல உச்சத்தை தொடப்போகிறீர்கள். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். எந்த காலேஜ் விரும்புறீங்களோ அந்த காலேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறைவிடம் இதெல்லாம் பொதுவாக அமையறதுக்கான வாய்ப்புகள், பாக்கியத்தை பெறுகிறீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே அனுசரித்து போகக்கூடிய போக்கு உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். சாதகமாக எல்லா காரியங்களும் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க புதன் பகவானுடைய ஓரை ரொம்ப ரொம்ப நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துறது நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கவனமா இருக்கணும். தினம்தோறும் சூரிய வழிபாடு பண்ணணும். அதிகாலை பொழுது எழுந்து உங்களுடைய வேலையை கவனிப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன குழப்பங்கள் தீரும். கவலைகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். நன்மைகள் அதிகம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்: உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அலுவலகம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில டிரான்ஸ்பர் கிடைக்குங்க. இடமாற்றம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேச்சுக்களினால் சில காரியங்கள் நடக்கும். சற்று அனுசரித்து நிதானத்தோடு தான் இருக்கணும். துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் மிகச்சரிய ராசிக்கு 8ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறார். அதே மாதிரி 10ஆம் அதிபதியான சந்திர பகவான் 3ல தனுசு ராசி குரு வீட்டுல இருக்கிறார். உங்களுடைய வேலைகள் எப்பொழுதுமே சதா சர்வ காலம் உங்களுடைய தொழில், நீங்க பண்ற பிசினஸ், வருமானம் இது பத்தி தாங்க அதிகமா யோசனைகள் இருக்கும். எதையுமே விட்டு கொடுத்து போக்கணும். அதிலும் குறிப்பா கூட பிறந்தவங்க கிட்ட அவங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. நீங்க செய்யற பிசினஸ்லயோ இல்லைன்னா வியாபாரத்திலயோ தொழிலையோ வர்த்தகத்திலயோ ஏதாவது ஒரு துறைகள்ல உடன் பிறந்தவங்க உங்களோட இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்க விட்டு கொடுத்துதான் போகணும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள் உங்களை என்ன பண்ணும்னு யோசிப்பீங்க. ஆனா கடவுளுடைய அனுகிரகத்தினால நீங்க செஞ்ச புண்ணிய பலனாக அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகி வேற ட்ராக்ல வழியில போயிட்டே இருக்கும். எந்த விதமான சங்கடங்களும் உங்களிடம் ஏற்படாது. மன தூய்மையோட, மன அமைதியோட இந்த நாளை தொடங்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்க வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தினந்தோறுமே உங்க கைக்கு வருமானம் கிடைக்க, லாபம் உண்டாக ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகத்தை பாராயணம் பண்ணீங்கன்னா அதிகமான நன்மைகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும், வீட்டுல சந்தோஷம், குதூகலம், நல்ல நெருக்கம் இருக்கும். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல குழந்தைகளும் உங்களுக்கு ஏற்றவர்கள் போல இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு ரொம்ப ஆறுதலை தரும். உங்களையே தட்டி கொடுத்து பேசுவாங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சுப காரிய முயற்சிகள் எல்லாமே நடக்குங்க. தெய்வ கடாட்சத்தின் மூலம் துலாம் ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இறை வழிபாடு பண்ணுங்க. வீட்டுல விஷ்ணு சகசரநாமம், வைத்தீஸ்வர அஷ்டகத்தை கேட்கறது நல்லது. சத்ரு சம்ஹார திரிசதி, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் சண்முக பெருமானுடைய அற்புதமான பாடல். சத்ரு சம்ஹார திரிசதி கேட்டீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. இந்த உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நெருக்கமானவங்க கிட்ட விட்டு கொடுத்து தாங்க போகணும். அவங்க கிட்ட உங்களுடைய நேர்மை, நியாயம், வாக்குவாதங்கள் எதுவுமே எடுப்படாது. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க இருங்க அப்படின்னு அவங்க பாட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. மற்றவங்க கிட்ட உங்களுடைய தத்துவத்தை சொல்லாதீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் சரி கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அக்கம் பக்கம் நண்பர்களிடத்துல, ஸ்கூல்ல, உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டிவா நடக்கணும். அதிகப்படியான விஷயங்கள் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் வரையில சில விஷயங்களை வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. ராசியின் படி இந்த நாள் உங்களுடைய பிசினஸ்ல கவனமா இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கை வேண்டும். பண முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. மற்றவங்க எது சொன்னாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து புரிந்து செய்தால் நன்மைகள் பிறக்குங்க. ஆகவே புரிஞ்சுட்டு நடக்கணும். அது அப்படியே நம்பி எதையும் செய்யாதீங்க. ஏமாற்றத்தை தவறுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரை: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் நடக்குங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மன கவலைகள் தீரும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்க காணாம போயிடுவாங்கங்க. உங்களுடைய மன கஷ்டம், வருத்தங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நாள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம் என்று வழிபடுங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்க விட்டு கொடுத்து தாங்க போகணும். பெரியவங்களிடத்துல அனுசரித்து போனால் நல்லது. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மற்ற பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்: விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணுன்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு குடும்ப பாவகத்துல இருக்கிறார். தனுசு ராசியில 2ஆம் வீட்டுல. ஆகவே உங்களுடைய தாய்க்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க. தாய் வழி உறவுகள் இடத்துல நன்மைகள் பிறக்கும். மூத்தவர்களோடு உங்களுக்கான பேச்சுக்கள் அதிகரிக்கும். நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை ஆபரணங்கள், வெளிநாடு தொடர்பான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களை பத்தின கண்ணோட்டங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒரு சில விஷயங்களோட இருப்பீங்க. அதிலேயே சில சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். சமூக சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் பார்க்கக்கூடிய திருமணத்திற்கான வரன் வது மிக பொருத்தம் உடையவர்களாக, உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றவர்களாக, பல நன்மைகள் புரியக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமூக சீர்திருத்தங்கள், சமூக வேலைகள்ல மாறுபட்ட தன்மைகள் வெளிப்படலாங்க. உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியவங்க நீங்க. குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய தூண், பில்லர்னே சொல்லலாம். எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு நீங்க தாங்க ஒரு பெரிய பலமா, மத்தவங்களுக்கு உதவிகரமா, மத்தவங்களுடைய காரியத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்றவங்க நீங்களாகத்தான் இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. யாருக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீங்க. சுயநலம் என்பது இருக்காது. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல பொறுப்புகள் மேம்படும். வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், இப்ப வெக்கேஷன்ன்றதுனால பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக, அவர்களுடைய சந்தோஷத்துக்காக வெளியிடங்களுக்கு டூரிஸ்டா வெளியே டிராவல் பண்றதுனால உங்களுக்குள்ள ஒரு புதிய அனுபவம், அனுகூலம் ஏற்படும். அலுவலக வேலைகள்ல பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. மற்றவங்களுடைய வேலைகளை கூட நீங்க செய்யற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். கடுமையா உழைக்கக்கூடியவங்க, பாடுபடக்கூடியவங்க விருச்சிகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். வியாபாரம், தொழில் சார்ந்த முயற்சிகளை வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் செலவுகள் அவ்வளவு இருக்கு. இந்த செலவுகளை சமாளிக்கணும் அப்படின்னா வருமானம் நல்லபடியா வரணும். அதற்கு நீங்கள் சிக்கனமாக இருக்க பாருங்க. அதிக செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி பேசாதீங்க. மற்றவங்களுடைய காரியங்களை தலையிடாதீங்க. ஏதாவது உதவி அப்படின்னா கூட அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பாருங்க.
யோசிக்காம எதையுமே செய்ய வேண்டாங்க. நீங்க ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவங்க, சுயநலம் இல்லாம பிறர் நலத்திற்காக பாடுபடக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள். ஆக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்களே பிரச்சனைகளை மாட்டிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் கூட சந்திச்சிருப்பீங்க. இதனாலையும் உங்களுக்கு ஒரு சில அனுபவம் இருக்கு. அதற்கேற்ற மாதிரி பக்குவமா நடந்துகிட்டா நல்லது. கோபப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படுறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. எல்லோரிடத்திலும் சாந்தமும் மன அமைதியோடு பேசினால் காரியம் ஜெயமாகும். அனுகூலம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம், கெட்டிக்காரத்தனம் வெளிப்படும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளுவீங்க. பெற்றோர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக திகழ்வீங்க. செயல்படக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே ஈடுபாடு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஒரு மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். எப்பொழுதும் போல ஒரே மாதிரி இருக்காதுங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரியும், நீங்க யோசிக்கிறத வேலைகளை வேற வேலையை செய்வீங்க. ஆனா சிந்திக்கிறது என்னமோ ஒண்ணு, செயல்படுறதோ வேறொன்று. அப்படி இருக்கும். மாறுபட்ட தன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு புதிய வழி அனுபவங்கள் கிடைக்குங்க. எல்லாருமே உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும். அதே மாதிரி யார் நல்லவங்க கெட்டவங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். தெரியாம சில செயல்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அனுபவங்கள் தான் கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட் விருச்சிக ராசி அன்பர்களே. தனுஷ் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நினைத்த வேலைகள் சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்குங்க. ராசியினுடைய அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில சஞ்சாரம் செய்யறதுனால வம்பு வழக்குகள், வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையுங்க. மனதளவுல குழப்பமாகவே இருப்பீங்க. நினைச்ச வேலைகள் எல்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகுதான் நடக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது ஒரு சில சாதகமற்ற தன்மையை கொடுக்குங்க. அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கணும். கோச்சாரத்தின்படி இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். மற்ற விஷயங்களை தவிர்த்து உங்களுடைய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை போக்குவதற்கு தியானம், யோகாசனங்கள் மிக மிக நல்லது. தற்பெருமையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் படி இந்த நாள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல மற்றவங்களோட ஒத்துப்போகக்கூடிய போக்கு வேண்டும். அனுசரித்து இருந்தால் நல்லது. ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருப்பதால் எதையுமே நீங்கள் ஒரு படி உயர்வாகத்தான் யோசிக்க வேண்டும். பெருந்தன்மையான எண்ணங்கள் தேவை. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. அலுவலக காரியங்களை கவனிப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். மற்றவர்களுடைய வேலைகளை கூட நீங்கள் சேர்த்து செய்வது போன்ற சூழ்நிலை ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள் குறையும். ஆர்வம் இருக்காது. நேரத்தை கடத்தி வேலைகளை செய்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் சற்று காலதாமதத்திற்கு பிறகுதான் நடக்கும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் விட்டு கொடுத்து போனால் வியாபாரம் நடக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புது வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு சில அறிவிப்புகளை வெளியிடுவீர்கள். அது மட்டுமல்ல, தள்ளுபடி சம்பந்தமான எண்ணங்கள் உயரும். மூத்த அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தீரும். உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள், அலுவலக காரியங்கள், வண்டி வாகன பயண நேரங்களில் குடும்ப நபர்களிடத்தில் தம்பதியர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நடந்துக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க. சில நேரங்கள் உங்களுக்கு அசௌகரியம் இருக்கும். மன ரீதியாக சில சங்கடங்களை உணர்வீங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல சாத்வீகமான உணவுகளை சாப்பிடுங்க. இந்த கோடை காலம் கத்திரி வெயில் தோஷ காலத்துல இருக்கிறதுனால இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யறது நல்லது. நீர் தானம், மோர் தானம் கொடுக்கலாம். அன்னதானம் செய்யறது விசேஷம். தெரியாத வேலைகளில் ஈடுபடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காதீங்க. கடன் பற்றிய எண்ணங்கள், பய உணர்வுகள் சற்று அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள், ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எதிலும் சிந்தித்து கவனித்து இருக்கணுங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. நேரத்தை கடந்து சில காரியங்கள் நடக்கும். பொறுமையும் நிதானமும் தேவை. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க நிதானித்து இருக்கணும். புதிய முடிவுகள் ஏற்புடையதாக இருக்காது. சற்று மற்றவர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். அசௌகரியங்கள் ஏற்படும். சகிப்புத்தன்மை தேவை. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலக்கி ஓரளவிற்கு மன அமைதி கிடைக்குங்க. உங்க நட்சத்திராதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவானோட சஞ்சாரம் செய்கிறார். ஆக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாடு செய்வது, உங்களுக்கு பிடித்த தெய்வ நாமத்தை உச்சரிப்பது, வீட்டில் விஷ்ணு சகசரநாமம், சிவன் நாமத்தை சொல்வது நல்லது. 4 பெருமக்களுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் இருக்குங்க. 4ஆம் வீட்டுல சூரிய அதிபதி இருக்கிறார். அவர்தான் மேஷத்துல உச்சம் பெறக்கூடியவர். மிகச்சரியாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. ஆக வீடு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான வருமானத்தை பற்றி எண்ணங்கள் இருக்கும். அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அரசியல் வட்டாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பக்குவமா நடக்கணும். வேலைகள் பல. மற்றவர்களுடைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. யாராவது உங்ககிட்ட கருத்து கேட்டாலோ இல்ல அவங்கள பத்தி ஏதாவது உங்ககிட்ட விவரம் சேகரிக்கணும்னு நினைச்சாலோ யார பத்தியும் எதை பத்தியுமே வெளிப்படுத்தாதீங்க. நீங்க ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசி அன்பர்களே. மறைமுகமாக கூட உங்களிடம் விமர்சனங்கள் வரலாம். உங்களை பத்தியே கேட்டு உங்களை பத்தியே வெளியில பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது பேசும்பொழுதே உங்களுக்கு புரிய வரும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடுங்க. எந்த விஷயங்களிலும் அதிகமான உங்களுடைய தலையீடு இல்லாதபடி பார்த்துக்கோங்க. செய்யக்கூடிய தொழில்கள்ல விவேகம் இருக்கணும், பொறுமை வேணும். ரொம்ப பழக்கப்பட்ட தொழில் பல வருஷங்களாக நீங்க பண்ணிட்டு இருந்தா கூட அந்த காரியத்துல சற்று இழுபறி இருக்கும். அந்த காரியங்கள் காலதாமதமாக கூட நடக்கும். தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. தனக்கு எல்லாமே தெரியுமேன்ற எண்ணத்தோட செய்யாதீங்க. அனுபவங்கள் உண்டாகலாம். புதிய அனுபவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலத்தையும் உணர்ந்து செய்தால் நல்லது. வியாபார போக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் இழுபறியாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் கைக்கு பணமே வரும். அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டாம், ஆசைகள் வேண்டாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெளியிடங்கள்ல பணப்புழக்கம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் பற்றிய சில பய உணர்வுகள் வெளிப்படலாம். தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஆட்பட வேண்டி இருக்குங்க. கூடுமான வரையில இந்த நாள் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பண்ணணும். திட்டமிட்டால் தான் வேலைகள் நடக்கும். திட்டமிடாத காரியங்கள் இழுபறியாகவே இருக்கும். மாணவர்கள் படிப்புல கவனம் வேண்டும். கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகன பயணங்கள்ல பொறுமையாக இருக்கணும். 4ஆம் இட அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தாயினிடத்துல அன்பா கனிவா பேசணும். அவங்களுடைய ஆசி பெறுவது நல்லது. கோச்சாரத்தின்படி இந்த நாள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையுது. பெரியவங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கடன் நீங்க யார்கிட்டயாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பதில் ரொம்ப கனிவா இருக்கணும். கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதோ தர்க்கம் பண்றதோ விவாதம் செய்வதோ கூடாது. அது பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துவிடும். விரையாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாருங்க. அதனால வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க அதிக உழைப்ப போட்டு செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பத்தின எண்ணங்கள் இருக்கும். செலவாகும். தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத வகையில் வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். வண்டி வாகனங்களின் மூலம் சில விரயங்கள் செலவுகள் உண்டாகும்.
கவனமாக இருந்தால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிரன் இந்த கிரகத்தினுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். பொறுமையும் கனிவான குணம் தேவை. திட்டமிட்டு செய்தால் நல்லது. பண விரயங்கள் உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் வந்து போகும். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். மன அமைதி தேவை. ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கூடுமான வரையில் அனுகூலம் உண்டாகும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாங்க. தொழில்ல புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நாலேஜையும் யூஸ் பண்ணி உங்களுடைய பிசினஸ்லயும் சரி, வர்த்தகம் சம்பந்தமான துறைகளிலும் சரி, வேலை வியாபாரங்கள்ல அனைத்து விதமான எல்லா கோணங்களிலும் நன்றாக சிந்தித்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கும்பராசி அன்பர்கள் திடகாத்திரமாக, ஆரோக்கியமாக, நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யறதுனால வருமானம் கிடைக்கும். பழைய கஷ்டங்கள் மறைந்து போகும். கடன் தொடர்பான தொந்தரவுகள் நீங்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நல்ல விதமாக நடக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் நடக்கும். தொழிலில் லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீங்க. பிறருக்கு உதவி செய்வது, சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கான ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த இறை தெய்வ வழிபாடுதலை இந்த நாள் செய்வது நல்லது. புதன்கிழமை தினம் ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு செய்தால் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. பலம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்களுடைய நடவடிக்கை அமையும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பலகீனத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். பிறரோடு பழகக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் வரலாம். தம்பதியர்களுக்குள் புரிதலும், நல்ல உணர்வுகள் இருக்கும். நல்ல நெருக்கம் உண்டாகும். மனசுல இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணவ மாணவிகள் படிப்பில் சுட்டித்தனமாக இருப்பீர்கள். வெற்றி கொள்வீர்கள். சாதுரியம் மிகுதியாக இருக்குங்க. வியாபாரம் செய்யறவங்க நேர்மறையான எண்ணத்தோட நேர்த்தியான வேலைகளை செய்து வருமானத்தை பெருக்குவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். தன லாபம் கிடைக்கும். வருவாயை பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய புதிய தொழில்களின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நினைப்பதை அப்படியே நடத்தி காட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளுக்கு இடமுண்டு. வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும். மறைமுகமான எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். புதிய விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் லாபங்கள் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு குறு தொழில் வியாபாரங்கள் எல்லாமே கைகூடி வரும் கூடிய அற்புதமான நாள். தெய்வ வழிபாடுதலையும் சேர்த்து செய்தால் உங்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். குழந்தைகள் வழியில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய யானை பலத்தை கொடுக்குங்க. மனசுல நினைக்கிற வேலைகள் எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தினால் சீக்கிரமாகவே நடக்கும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டு. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப காரிய விசேஷங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம்.
பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லாபம் உருவாகும், ஏற்றம் பெறுவீர்கள். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், குழப்பங்கள் தீரும், தெளிவான சிந்தனை உண்டாகும், மன மகிழ்ச்சி அடைவீர்கள், யோக பலன் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், இழுபறிகள் மறையுங்க, குற்றம் குறைகள் அகன்று வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குங்க. யானை பலம் உருவாக்கும். மனசுல திடமான நம்பிக்கை இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்களில், முயற்சிகளில், எண்ணங்களில் எல்லாமே ஈடேற்றமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் துரிதமாக நடக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் பிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம் இந்த நாள் சாதகமாக இருக்கிறது. கிரக ஓட்டங்கள், கிரக சாரத்தினுடைய அமைப்பு, கோச்சாரத்தின் படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வேலை, வியாபாரம், வருமானம், தொழில் சார்ந்த விஷயங்களில் குதூகலம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனங்களினால் ஆதாயம் உண்டு. ஆலய பராமரிப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தொலை தொடர்பு துறைகளில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். கணினி தொடர்பான துறைகளில் பயணிப்பவர்கள், வங்கிகளில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலத்தை தரும். சிந்தனைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் மேன்மையாக கிடைக்கும். தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நெருக்கடியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பணம் சார்பாக இருக்கட்டும் அல்லது மற்ற தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறையுங்க. பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தைரியமாக இருப்பீர்கள். இந்த நாள் பெருமாள் வழிபாடு நல்லது. காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மாணவ மாணவிகள், கணிதம் சம்பந்தமான துறைகளில் படிப்பவர்களுக்கு, ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அனுகூலம் ஏற்படும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த அனுசரணையாக இருக்கும். மகிழ்ச்சியை தரும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் நன்மைகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு உருவாகும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், சகல விதமான சௌகியங்கள் உண்டாகும். வருமானம் பெருகும். மன கஷ்டங்கள் அகன்று மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். குழந்தைகள் ரூபமாக மனதில் தெளிவான எண்ணங்கள் வரும். அவர்கள் முகாந்திரமாக நற்செய்திகள் கிடைக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், தெய்வ கடாட்சம், மனதில் சந்தோஷம், திருப்தி நிறைந்த அற்புதமான நாளாக அமையுங்க. வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. கொடுத்த கடன் மீண்டும் கைக்கு கிடைக்கும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நெருக்கடியான பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்துவிடும். கூடுமான வரையில் உங்களுடைய சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. ஹாவ் அ கிரேட் டேவா இருக்க போகுது மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பக்குவம் பிறக்குங்க. எதை எப்ப செய்யணுங்கிற புரிதல் இருக்கும். அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையும். தெய்வீக அனுகூலம் ஏற்படும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தவறி போன பொருட்கள் மீண்டும் வந்து சேரும்.
ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மனம் சார்ந்த கவலைகள் தீரும், பண பிரச்சனைகள் அகலும், கடனிலிருந்து வெளிவருவீர்கள், தேவைக்கேற்றபடி பண வரவுக்கு இடம் உண்டு, சாதுரியமாக சிந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.